பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ஸோ நீங்கள் பார்க்குறது நீட் பிஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். இன்னைக்கு வந்து எம்சிசில இருந்து ஒரு அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ் ஃபார் ஸ்டார்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ரவுண்ட் 1 ஆஃப் பிஜி கவுன்சிலிங் 2024. அதாவது வந்து நமக்கு இன்னைக்கு ஈவினிங் 5 மணிலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்ற ஒரு தகவல் கொடுத்துட்டாங்க. கவுன்சிலிங்கோட ஷெடியூல் வந்து டீட்டெயிலாக வந்து நமக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு டைமிங் அவங்க மென்ஷன் பண்ணல. கண்டிப்பாக இன்றைக்கோ நாளைக்கோக்குள்ளே வந்து கவுன்சிலிங்கோடைய ஷெடியூல் கொடுத்துருவாங்க. பட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே வந்து இன்றைக்கி எனேபிள் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஓகேங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நமக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றத லாஸ்ட் இயர் வச்சு உங்களுக்கு ஒரு டெமோ நான் இப்போதைக்கு சொல்கிறேன். அது ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. ஸோ அடுத்து வந்து நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் ஏன்னா புதுசாக நிறைய டாக்டர்ஸ் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவீங்க. அவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த எம்சிசியோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்ற ஒரு ஐடியா இருக்காது. பட் அதனால் வந்து உங்களுக்கு ஒரு டெமோவாக நான் சொல்கிறேன். எம்சிசி NIC.in பிஜி மெடிக்கல் கவுன்சிலிங்கில் போனீங்கன்னா கேண்டிடேட் ஆக்டிவிட்டி போர்டு இருக்கா? ஸோ இங்கே தான் வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ற ஒரு லிங்க் வந்து கொடுப்பாங்க. அது இன்னும் வந்து வரல, 5 மணிக்கு மேலே தான் வரும். ஸோ அது வரும்போது தான் நமக்கு தெரியும். ஓகே, நான் உங்களுக்கு லாஸ்ட் இயர் இந்த இடத்துல ஒரு லிங்க் வருது பார்த்தீங்களா? அந்த இடத்துல ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எத்தனை ஸ்டெப்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்டேட்டில் வந்து இப்போ தமிழ்நாடு ஸ்டேட்டோ, சென்டாக்கோ, கர்நாடகாவோ, ஆந்திராவோ, தெலுங்கானாவோ இந்த மாதிரி வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ளிகேஷன் போட வச்சு அதுக்கு மெரிட் லிஸ்ட் வெளியிட்டு அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கும். ஆனால் எம்சிசின்றது அப்படி கிடையாது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதை வந்து ரொம்ப என்ன சொல்றதுன்னா கஷ்டப்பட தேவையில்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப சிம்பிளிஃபையாக தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அது எப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன். நிறைய டாக்டர்ஸ் ஆல்ரெடி என்ரோல் ஆயிருக்காங்க. லாஸ்ட் 1 மந்த்தாக ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுக்குறோம். அதே மாதிரி அவங்களுக்கு இருக்க கொரீஸ் எல்லாம் கேட்டால் ஒவ்வொரு டவுட்ஸையும் அவங்க கிளாரிட்டி எடுத்து நம்மக்கிட்ட வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரியே ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகாமல் குரூப்பில் அப்டேட் பண்ணுறோம். அண்ட் பர்சனலாக ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் நம்ம ஃபோன் மூலமா வந்து அவங்களுக்கு கைட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரியே அவங்க சீட் எடுக்கிறவதையும் ஃபுல் சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு நீடாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கொடுத்துங்க, டெக்ஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷனுடைய நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ரெஜிஸ்டர் கேண்டிடேட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன்ற ஒரு பட்டன் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன்றதை கிளிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உள்ளே வரும்போது இது வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ரோல் நம்பர், பாஸ்வேர்ட், செக்யூரிட்டி பின் கொடுத்து பண்ணணும். பட் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா நமக்கு இந்த நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறணும். ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஒரு 12 பாயிண்ட் கொடுப்பாங்க. ஜஸ்ட் வந்து இதில் எப்படி பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணணும், என்ன மாதிரின்றத உங்களுக்கு ஒரு 12 பாயிண்ட்ஸில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். செக் பாக்ஸ் மாதிரியா செக் பாக்ஸு இந்த ரேடியோ பட்டன் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரேடியோ பட்டனை நீங்கள் ஐ அக்ரின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா? ஸோ கிரீன் கலரில் ரெட் கலரில் இருக்கும். இந்த இடத்துல அக்ரின்றத டிக் அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களுடைய நீட்டோடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இது வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய அந்த என்பி சர்வர் இருக்கு பாருங்க, நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாங்களா, நீங்க நீட் பிஜி எக்ஸாம் அப்ளிகேஷன் போட்டா அந்த சர்வரை வந்து எம்சிசி வந்து லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம் எழுதுனா ஒரு எலிஜிபிள் ஆகாத கேண்டிடேட் போட்டா கூட உள்ள போகாது. யார் நீட் பிஜி எக்ஸாம் எழுதிருக்காங்களோ அவங்க மட்டும்தான். ஒரு தெரியாத ஒரு அன்னோன் பர்சன் கூட உள்ள போய் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. பட் கண்டிப்பா நீட் பிஜி எக்ஸாம் எழுதுன அந்த கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் பர்டிகுலரா போட முடியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நீட் பிஜி ரோல் நம்பர் கேட்கும், நீட் பிஜி அப்ளிகேஷன் நம்பர் கேட்கும், கேண்டிடேட் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த். இது எல்லாமே வந்து உங்களுடைய அட்மிட் கார்டு அண்ட் ஸ்கோர் கார்டை பார்த்து அப்படியே மேட்ச் பண்ணி நீங்க டைப் பண்ணுங்க. ஏதாவது ஒரு சின்ன டாட்டோ ஒரு ஸ்பேஸ் வந்து நீங்க நேஷனல் போர்டு சர்வர்ல இல்லாத மாதிரி, அதாவது நீங்க அப்ளிகேஷன் போடும்போது இல்லாத அந்த ரோல் நம்பர் மிஸ் ஆச்சுனாலோ அப்ளிகேஷன் தப்பாச்சுனாலோ உள்ள போகாது. அதனால அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டை பார்த்து அப்படியே டிட்டோவா டைப் பண்ணுங்க. கீழே வந்து உங்களுக்கு
ஒரு செக்யூரிட்டி பின் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ரேண்டமா ஜென்ரேட் ஆகும். அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கன்னா சப்மிட். அவ்வளவுதான். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பர்சனல் டீடைல்ஸ் கொடுக்கறது. ஓகேவா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து சர்வர்ல இருந்து சிங்க் பண்ணி எடுத்துட்டு வந்துடும். உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், ரோல் நம்பர் எல்லாமே வியூ ஆகிரும். உங்களுடைய மொபைல் நம்பரையும் உங்களுடைய மெயில் ஐடியும் ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து நேஷனல் போர்ட் சர்வர்ல இருந்து MCC வந்து ரெட்ரைவ் பண்ணி எடுத்துட்டு வந்துடும். உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் ஒரு OTP வரும். அது எப்படின்றத சொல்றேன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஓனா ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்களா கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பாஸ்வேர்டு வந்து கேஸ் சென்சிட்டிவ், ஒரு ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு ஆல்பபெட்டிக் ஒரு ஆல்பபெட்டிக் கேரக்டர்ல ஒரு லோயர் கேஸ், அப்பர் கேஸ், அதுக்கப்புறம் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சிம்பிள், அதுக்கப்புறம் நம்பர் எல்லாத்தையும் வந்து மெர்ஜ் பண்ணி ஒரு பாஸ்வேர்டை நீங்களா கிரியேட் பண்ணிக்கோங்க. பட் அந்த பாஸ்வேர்டை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. நீங்க ஷேர் பண்ணா கூட அவங்க ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு தரையும் OTP கேட்கும். ஓகேவா? ஸோ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இங்க வந்து ரேண்டமா ஒரு செக்யூரிட்டி பின் இருக்கும், அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இது வந்து ரெண்டாவது ஸ்டெப். ஓகேவா? பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எஸ் ஆர் நோவான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேவா? கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர், நீங்க ரெஜிஸ்டர் பண்ண நீட் பிஜி உடைய மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடி, இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு இதுக்கு உங்களுக்கு ரெண்டுக்குமே வந்து OTP வரும். பட் ரெண்டுல ஏதாவது ஒரு OTP டைப் பண்ணா போதும். இப்ப சப்போஸ் சில பேருக்கு வந்து மொபைல் வந்து மிஸ் ஆயிருக்கலாம், இல்ல மொபைலே யூஸ் ஆகாத ஒரு நம்பர், நீங்க ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதுறப்போ ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க. பட் இப்ப வந்து அந்த மொபைல் ஆக்டிவ்ல எல்லாம் போச்சுன்னா உங்களுக்கு மெயில வச்சு நீங்க OTP எடுத்துக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்கு. ரெண்டுல ஏதாவது ஒரு OTP கொடுத்துட்டு இங்கே ஒரு செக்யூரிட்டி பின் கொடுப்பாங்க ரேண்டமா. இதை நீங்க டைப் பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் ஃபைனல் சப்மிட். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 3 ஸ்டெப் பண்ணணும். ஸோ இதை வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், சப்மிட் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் அவ்வளோதான். கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல கிரீன் கலர்ல கம்ப்ளீட்னு சொல்லிட்டு வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து எத்தனை ஸ்டெப் இருக்கு? அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீஷன் டீடைல்ஸ், எந்த மாதிரி கோட்டா, அதாவது ஆல் இந்தியா கோட்டா, டீம்டு யூனிவர்சிட்டி, DNP இந்த மாதிரி வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். AFMC இந்த மாதிரி செலக்ட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரியா நீங்க செலக்ட் பண்ணணும். அடுத்து கான்டாக்ட் டீடைல்ஸ், ஃபைனல் ஸ்டெப், இது ஃபைனல் சப்மிட். இத்தனை இதை வந்து நீங்க ஃபில் பண்ணணும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்மா பண்ணிடுவோம். ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பண்ண போறோம். ஸோ ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்ன டீடைல் கேட்கும் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டாக்டர்ஸ் என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை ஆயிருக்கும். சில நேரம் நீங்க மெயில் ஐடி கொடுத்து OTP கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல மெயில் வந்து வெரிஃபை ஆயிரும். இப்போ நான் இந்த கேண்டிடேட்ஸ் டாக்டர்ஸ் வந்து மொபைல் நம்பர் ஆல்ரெடி உள்ள கொடுத்து வெரிஃபை பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வெரிஃபை வெல் இமெயில் ஐடின்னு இருக்கும். அந்த மெயில் ஐடிக்கு மறுபடியும் ஒரு OTP கொடுத்து சென்ட் OTP கொடுத்து இதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது எதுக்கு வெரிஃபை பண்றோம்னா உங்களுக்கு நீங்க அலாட்மெண்ட்க்கு அப்புறம் கம்யூனிகேஷன்ஸ் வந்து எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாது. அதுக்காண்டி தான் இந்த வெரிஃபிகேஷன் நீங்க பண்ணணும். இது வந்து நீங்க மொபைலும் இமெயில் ஐடியும் வெரிஃபை பண்ணணும். ஸோ நீங்க OTP ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது சில இதுல பேருக்கு மெயில் ஐடி வெரிஃபை பண்ணாங்கன்னா வெரிஃபை ஆயிரும். மொபைல் நம்பர் இது ரெண்டையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? வெரிஃபை பண்ணி முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுல வந்து ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஜெண்டர் வந்துடும், நேஷனாலிட்டி வந்துடும், நீங்க என்ன ரிலிஜன் வந்துடும், OBC கேட்டகிரியா இல்லை என்ன கேட்டகிரியா ஆட்டோமேட்டிக் அதுவே வந்துடும். டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. நான் உங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸ் மேரிடா அன்மேரிடான்னு கேட்குது. அப்புறம் ஆர்ம் ஃபோர்ஸஸ் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன், அதாவது AFMC உடைய அந்த கோட்டால இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க தனியா வந்து வெரிஃபிகேஷன்லாம் பண்ணீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. அந்த மாதிரி பர்டிகுலர் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் வராது. AFMCக்கு நீங்க அந்த இது கோட்டால இருந்தீங்கன்னா. ஓகேவா? ஸோ இது ஒரு ஸ்டெப்பு. அடுத்து வந்து உங்களுடைய MBBS டீடைல்ஸ் கேட்கும். நீங்க எப்ப பாஸ் ஆனீங்க, பாசிங் இயர், உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் என்ரோல்மெண்ட் நம்பர்ன்றது உங்களுடைய டிகிரி சர்டிபிகேட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு பாருங்க. என்ரோல்மெண்ட் நம்பர்ன்றது நீங்க படிச்ச டிகிரி சர்டிபிகேட்ல இருக்கக்கூடிய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்க கேட்கறது டிகிரியோட இதுதான். ஓகேவா? என்ரோல்மெண்ட் நம்பர்ன்றது நீங்க MBBS முடிச்ச டிகிரி சர்டிபிகேட்ல ஒரு நம்பர் இருக்கும். அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இந்த இடத்துல என்ரோல்மெண்ட்னு சொல்றப்ப ஐயோ அப்ப சார் இதுல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் தான் போட்டிருக்காங்க, நீங்க இங்க என்ரோல்மெண்ட் கேக்குறாங்கன்னா அந்த டிகிரியோட நம்பர் அந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஓகே தான். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க எந்த யூனிவர்சிட்டியில படிச்சீங்க, வேற என்னன்றத அந்த நேமை வந்து கொடுத்து தெளிவா கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இது யூனிவர்சிட்டியோட டீடைல்ஸ். இது ஒரு ஸ்டெப்பு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா
நீங்க இன்டர்ன்ஷிப்போட டீடைல்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இன்டர்ன்ஷிப்போட டீடைல்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இது ஒரு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு டீடைல்ஸ். ஸோ நீங்க எந்த கோட்டாக்கு வந்து செலக்ட் பண்ண போறீங்க. இப்ப நான் ஆல் இந்தியா கோட்டாக்கு மட்டும் தான் நான் போட போறேன் அப்படின்னா உங்களுக்கு கீழே பாருங்க, நான் இந்த இடத்துல ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன். சாரி, இந்த இடத்துல ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். நீங்க வெறும் ஆல் இந்தியா கோட்டாக்கும் டிஎன்பிக்கும், அதாவது ஆல் இந்தியா கோட்டாவையும் டிஎன்பியை செலக்ட் பண்ணா நான் வந்து ஒரு எஸ்சி எஸ்டி எஸ்டி எஸ்சி ஓபிசி அண்ட் பிடபிள்யூடி கோட்டாவில் இருக்கேன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து எவ்வளவு ஃபீஸ் வாங்குவாங்க அப்படின்னா 500 ரூபாய் பிளஸ் 10,000 ரூபாய். இந்த 500 ரூபான்றது உங்களுக்கு நான் ரீஃபண்டபிள், அந்த 10,000 ரூபான்றது ரீஃபண்டபிள். ஓகேவா? அப்ப வந்து ஒரு ஓபிசி கேட்டகரியில வெறும் ஆல் இந்தியா கோட்டா மட்டும் இருந்தாலும் சரி, ஆல் இந்தியா மட்டும் நீங்க செலக்ட் பண்ணாலும் சரி, இல்ல டிஎன்பி சேர்த்து செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு 10,500 ரூபாய். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க டிஎன்பியும் ஆல் இந்தியா கோட்டாவை மட்டும் செலக்ட் பண்ணாலும் சரி, இல்ல வெறும் ஆல் இந்தியா கோட்டா மட்டும் செலக்ட் பண்ணாலும் சரி, ஒரு ஓபிசி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கோட்டாக்கு வெறும் 10,500 ரூபாய் நீங்க பே பண்ணா போதும். உங்களுக்கு அந்த 10,000 ரூபான்றது ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் வந்து அதை பத்தி இன்னும் அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகேங்க. இதே வந்து நீங்க ஜென்ரல் கேட்டகரியா இருக்கீங்க. ஸோ நான் வந்து ஒரு அன்ரிசர்வ் அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இவங்களுக்கு வந்து எவ்வளவு ஃபீஸ் வாங்குவாங்க அப்படின்னா 1000 ரூபாய் பிளஸ் 25,000 ரூபாய். இந்த இடத்துல எவ்வளவு வரும் அப்படின்னா ஒரு ஜென்ரல் கேட்டகரி அன்ரிசர்வ் கேட்டகரியா இருந்தா அவங்க ஆல் இந்தியா கோட்டாவையும் டிஎன்பியும் செலக்ட் பண்ணா 26,000 ரூபாய் வரும். அப்ப இந்த 25,000 ரூபாய்ன்றது ரீஃபண்டபிள், இந்த 1000 ரூபாய்ன்றது நான் ரீஃபண்டபிள். ஓகேவா? அது நீங்க கவுன்சிலிங் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியா. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க வந்து வெறும் ஆல் இந்தியா கோட்டா மட்டும் இல்லாம டிஎன்பி இல்ல ஆல் இந்தியா மட்டும் செலக்ட் பண்ணா ஒரு அன்ரிசர்வ் கேட்டகரியா இருந்தா 26,000 ரூபாய். அதே வந்து நீங்க ஓபிசி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தா ஆல் இந்தியாவும் டிஎன்பி செலக்ட் பண்ணீங்கன்னா 10,500 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். சார் இல்ல சார், எனக்கு எல்லா கோட்டாவுமே நான் அப்ளை பண்ண போறேன், என்ன சொல்றதுன்னா நான் வந்து எல்லாத்தையுமே அப்ளை பண்ண போறேன், அதாவது ஏஎஃப்எம்சியை தவிர ஆல் இந்தியா கோட்டா டீம்டு இது நேஷனல் போர்ட் ஆஃப் அந்த டிஎன்பி எல்லாம் சேர்த்து பண்ணும்போது நீங்க எந்த கேட்டகரியா வேணா இருந்துக்கோங்க, ஆனா நான் ஆல் இந்தியாவோட சேர்த்து டீம்டு யூனிவர்சிட்டியும் சேர்த்து பண்ணுறதா இருந்தா மொத்தமா 2,05,000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு அந்த டீம்டு யூனிவர்சிட்டிக்கு சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு ஆல் இந்தியாவுக்கு சேர்த்தே அதுல வந்துடும். ஸோ அப்போ வந்து எவ்வளவு பேமெண்ட் வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இருங்க உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஓகே, 2,05,000 ரூபாய் நீங்க வந்து பே பண்றீங்க அப்படின்னா இந்த 2 லட்சம் ரூபாய்ன்றது உங்களுக்கு ரீஃபண்டபிள். உங்களுக்கு அந்த 5,000 ரூபாய்ன்றது நான் ரீஃபண்டபிள். அப்ப வந்து நீங்க எந்த கேட்டகரியா வேணா இருந்துக்கோங்க, டீம்டு யூனிவர்சிட்டி நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க, டீம்டு யூனிவர்சிட்டி ஆல் இந்தியா கோட்டா டிஎன்பி இல்ல வெறும் டீம்டு மட்டும் நீங்க செலக்ட் பண்ணா 2,05,000 ரூபாய், ஆல் இந்தியா கோட்டா டீம்டு என்பி அதாவது டிஎன்பி எல்லாம் சேர்த்து பண்ணாலும் 2,05,000 ரூபாய் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளவுதாங்க. ஓகேவா? கன்ஃபியூஸ் இருக்கான்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அடுத்து நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய அட்ரஸ் கேட்கும், கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், உங்களுடைய ஆதார் ப்ரூஃபோ என்ன எவிடன்ஸ் ப்ரூஃப் வச்சிருக்கீங்களோ அதுல இருக்கிற மாதிரி அட்ரஸ் வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் வந்து ப்ராப்பரா ஃபில் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. இது வந்து ஒரு ஸ்டெப்பு. அடுத்து வந்து ஃபைனலா வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஓகேங்க, ஃபைனலா வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் வந்து ப்ரிவியூ ஸ்டேஜ்ல வந்துடும். உங்களுடைய டீடைல்ஸ்லாம் கரெக்டா இருக்கா, உங்களுடைய ரேங்க் கரெக்டா இருக்கா எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நீங்க கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து ஃபைனல் அண்ட் சேவ் அண்ட் சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்து வந்து நீங்க கட்டணும், பேமெண்ட் கட்டணும், ஃபீஸ் கட்டுறீங்களா. ஸோ அந்த டீம்டு யூனிவர்சிட்டியா இருந்தாலும் சரி வெறும் ஆல் இந்தியா கட்டினாலும் அந்த பேமெண்ட் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டா முடிஞ்சு இந்த இடத்துல வந்தீங்கன்னா பே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இந்த இடத்துல நியூன்னு சொல்லிட்டு காமிக்குது பாருங்க, இந்த மாதிரி காமிக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு அடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இப்போ வந்து இந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 2,00,000 ரூபாய் டீம்டு கட்டுறாங்க. ஐ அக்ரி கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா பேமெண்டோடைய கேட்வே வரும். ஸோ நீங்க பேமெண்ட் வந்து நான் பேமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க 2,00,000 ரூபாய்க்கு மேல கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பண்ணக்கூடிய அந்த பேமெண்ட் டீடைல்ஸ் வந்து அந்த 2,00,000 ரூபாய் கட்டுறீங்களா, 2,05,000 ரூபாய் கட்டும் போது தயவு செய்து டீம்டு யூனிவர்சிட்டி பண்றவங்க எல்லாருமே நெட் பேங்கிங் மூலியமா ட்ரை பண்ணுங்க. அதாவது 2,05,000 ரூபாய் கட்டக்கூடிய ஒவ்வொரு டாக்டர்ஸும் இன்டர்நெட் பேங்கிங் மூலியமா பே பண்ணுங்க. அதுதான் பெஸ்ட் வே.
நீங்க மத்த ஆல் இந்தியா கோட்டா டிஎன்பிக்குலாம் வந்து வெறும் 26,000 ரூபாய் ஜென்ரல் கேட்டகரியா இருந்தா, ஒரு ஒரு ரிசர்வேஷன் கேட்டகரியா இருந்தா, எஸ்சி எஸ்சி ஓபிசியா இருந்தா வெறும் ஒரு 10,500 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். பட் அது நீங்க ஜிபேவோ இல்ல கார்டு மூலமா பே பண்ணலாம். ஆனா டீம்டு யூனிவர்சிட்டின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா தயவு செய்து நெட் பேங்கிங் மூலியமா கட்டுங்க. ஓகேவா? மத்ததெல்லாம் வந்து பே பண்றதுல ரிஸ்க் இருக்கும். பேமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெசிப்ட் வரும். ரெசிப்ட் எடுத்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க, முடிஞ்சுங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வரும். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து டேட் கொடுப்பாங்க. அதை நான் வரும்போது சொல்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கொடுத்துருங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.